இயேசுவின் மலைப்பொழிவின் தலைகீழ் புரட்சி. கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியிலே இணைந்து அதன் வழியாக இயேசுவினுடைய மலைப்பொழிவு கற்றுத்தரக்கூடிய தலைகீழ் புரட்சியை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வாழ்வாக்க இறைவன் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இயேசுவின் மலைப்பொழிவில் கூறப்பட்டுள்ள தலைகீழ் புரட்சி என்பது விவிலிய அறிஞர்கள் மற்றும் சமூகவியலாளர்களால் மிகவும் வியந்து பேசப்படும் ஒரு உன்னதமான கருத்தாகும். சாதாரணமாக உலகம் ஒரு பிரமிடு போன்றது. அதன் உச்சியில் அதிகாரம், செல்வம் மற்றும் பலம் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனால் இயேசு அந்த பிரமிடையை தலைகீழாக மாற்றுகிறார். எதெல்லாம் பலவீனம் என்று உலகம் கருதியதோ அதெல்லாம் பலம் என்று இயேசு உரக்க மலைப்பொழிவின் வழியாக வெளிப்படுத்துகிறார். இதன் முக்கிய அம்சங்களாய் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக தகுதியின் அளவுகோல் மாற்றம். உலகம் தகுதியுள்ளவர்களுக்கே வெற்றி என்கிறது. யாரெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சமுதாயத்திலும் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வெற்றியின் பாதையை நோக்கி பயணிக்கிறார்களோ அவர்களை தகுதி உள்ளவர்கள் என்பதை உலகம் இன்றைக்கும் சொல்கிறது. ஆனால் இயேசு தேவை உள்ளவர்களுக்கே அருள் என்கிறார். உலக நியதி தன்னம்பிக்கை கொண்டவன் சாதிக்கின்றான். ஆனால் இயேசுவின் புரட்சி எளிய மனத்தோர் பேறு பெற்றோர். அதாவது தன் பலவீனத்தை உணர்ந்து கடவுளை சார்ந்து இருப்பவரே நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்வார் என்பதை ஆண்டவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக அதிகாரத்தின் வரையறை. உலகம் அதிகாரம் என்பது மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துவது. ஆனால் இயேசு மலைப்பொழிவு தலைகீழ் புரட்சியில் அதிகாரம் என்பது பணிவிடை செய்வது. தலைவன் என்பவன் மற்றவர்கள் காலடியை கழுவுவனாக இருக்க வேண்டும். உயர்ந்த இடத்தில் இருப்பவர் தாழ்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற சிந்தனை இங்குதான் தொடங்குகிறது. மூன்றாவதாக பழி வாங்குதலுக்கு பதில் அன்பு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான் உலக நீதி. ஆனால் இயேசுவின் புரட்சி இதை சுக்குநூறாக உடைக்கிறது. பகைவனை அன்பு செய்தல். உங்களை துன்புறுத்துவோருக்காக கடவுளை நோக்கி ஜெபியுங்கள் என்று சொல்கிறது. அதை போலவே அதுவே ஆன்மீக ரீதியில் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான புரட்சிகர சிந்தனையாக இருக்கிறது. தீமையை நன்மையாய் வெல்வதே இந்த தலைகீழ் புரட்சியின் அடிப்படை ஆயுதம். நான்காவதாக மறைவான நற்செயல்கள். உலகம் பாராட்டுக்காகவும் புகழுக்காகவும் தர்மம் செய்வதை ஊக்குவிக்கிறது. ஆனால் இயேசு வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார். விளம்பரத்திற்காக செய்யப்படும் நீதியை விட மறைவாக செய்யப்படும் தூய செயல்களே விண்ணரசில் மதிக்கப்படும் என்று சொல்லி மறைவான நற்செயல்களை பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். இறுதியாக ஐந்தாவதாக கவலைகளுக்கு எதிராக போர். உலகம் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற கவலையையும் சேமிப்பை மையமாக கொண்டது. ஆனால் இயேசு வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, அவர்களுக்கே கடவுள் உணவளிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று கூறி நம்பிக்கை மையமாக கொண்ட ஒரு வாழ்வியல் புரட்சியை முன்வைக்கிறார் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மலைப்பொழிவினுடைய தலைகீழ் புரட்சி. இயேசுவின் மலைப்பொழிவில் கூறப்பட்டுள்ள தலைகீழ் புரட்சியை வெறும் தத்துவமாக மட்டும் பார்க்காமல் அதை தங்கள் வாழ்வின் கொள்கையாக கொண்டு உலகத்தை மாற்றிய பல மாமேதைகள் வரலாற்றில் உள்ளனர். அவற்றில் முதலாவதாக நம்முடைய இந்திய நாட்டின் தேச தந்தை என்று அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகள். காந்தி ஒரு கிறிஸ்தவர் அல்ல என்றாலும் இயேசுவின் மலைப்பொழிவுதான் அவருடைய அகிம்சை கொள்கைக்கு அடிப்படை என்று அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். பகைவனை நேசி மற்றும் தீமை செய்பவரை வெறுக்காதே என்ற இயேசுவின் போதனையை தன்னுடைய அரசியல் ஒரு ஆயுதமாக மாற்றினார்.
பிரிட்டிஷ் பேரரசின் துப்பாக்கி தோட்டாக்களை வன்முறையால் எதிர்க்காமல் அன்பு மற்றும் ஆன்ம பலத்தால் எதிர்கொண்டார். உலகின் மிகப்பெரிய அதிகாரத்தை ஒன்றுமில்லாத எளிய மனிதனின் அறப்போராட்டம் வெல்ல முடியும் என்பதை மகாத்மா காந்தியடிகள் நிரூபித்து காட்டினார் என்று சொன்னால் அது அவர் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த மலைப்பொழிவை தன்னுடைய வாழ்விலே சிறப்பாக கடைபிடித்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒருமுறை தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருந்தபோது அங்குள்ள ஒரு வெள்ளைக்கார அதிகாரி காந்தியை மிகவும் வெறுத்தார். ஒருமுறை காந்தியை தாக்கி அவரை சிறையிலும் அடைத்தார். ஆனால் சிறையில் இருந்தபோது காந்தி சும்மா இருக்கவில்லை. காந்தி தனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் தன்னை சிறையில் அடைத்த அதே அதிகாரிக்கு ஒரு ஜோடி தோல் செருப்புகளை தனது கைகளாலேயே தைத்தார். விடுதலையானதும் அந்த அதிகாரியிடம் சென்று அந்த செருப்புகளை பரிசாக வழங்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அதிகாரி காந்திக்கு எழுதிய கடிதத்தில், நீங்கள் எனக்கு தைத்து கொடுத்த அந்த செருப்புகளை போட எனக்கு தகுதியே இல்லை என்று உணர்ந்தேன். ஒவ்வொரு முறையும் அதை எடுக்கும்போது உங்கள் அன்பும் மன்னிப்பும் என்னை சுட்டது என்று நெகிழ்ந்து போய் குறிப்பிட்டார். பகைவனை தண்டிக்காமல் அவனது மனசாட்சியை அன்பால் உருவாக்குவதே மலைப்பொழிவின் வெற்றியாக அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக, அன்னை தெரசா நிந்தனையை ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். அன்னை தெரசா நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு, கொல்கத்தா வீதிகளில் பசியால் வாடிய ஏழைகளுக்காக ஒரு முறை கடை வீதியில் அவர் யாசித்து கொண்டிருந்தார். அவர் ஒரு கடைக்காரரிடம் சென்று கையேந்தி, இந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது உணவளியுங்கள் என்று கேட்டார். அந்த கடைக்காரர் அன்னை தெரசாவின் கையில் காரி உமிழ்ந்தார். அன்னை தெரசா துளியும் கோபப்படவில்லை. துப்பிய கையை தன் புடவையால் துடைத்து கொண்டே புன்னகையுடன் சொன்னார், ஐயா, இதை எனக்காக வைத்துக் கொள்கிறேன். ஏன், ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வேளை உணவாது கொடுங்கள். அந்த மனிதன் அதிர்ந்து போனான். தன் அகந்தையை அழித்த அந்த பேரன்பை கண்டு அழுது கொண்டே மண்டியிட்டு அன்னையிடம் மன்னிப்பு கேட்டான். உலகத்தின் பார்வையில் இது அவமானம், ஆனால் இயேசுவின் பார்வையில் இது கனிவுடையோர் அடையும் மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் செய்தி, இயேசுவின் மலைப்பொழிவு என்பது ஏட்டுக்கல்வி அல்ல. அது சுயநலத்தை அழித்து பிற நலத்தை முன்னிலைப்படுத்தும் வாழ்முறை. வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை காட்டுவது பலவீனம் அல்ல, அது அறைந்தவனின் வன்முறையை விட உனது அமைதி வலிமையானது என்பதை காட்டும் புரட்சி. அவமானங்களை தாங்குவது கோழைத்தனம் அல்ல, அது தாழ்ச்சி என்னும் விண்ணரசின் அதிகாரத்தை வெளிப்படுத்துவது. ஆம், இன்னும் சிறப்பாக மார்ட்டின் லூதர் கிங் உடைய வாழ்வையும் கூட நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மலைப்பொழிவின் ஒரு உன்னதமான பாடம். அமெரிக்காவில் நிலவிய இனவெறிக்கு எதிராக போராடிய இவர் இயேசுவின் மலைப்பொழிவை சமூக நீதிக்கான கருவியாக பயன்படுத்தினார். உங்களை சபிப்பவர்களுக்கு ஆசி கூறுங்கள் என்ற இயேசுவினுடைய அந்த வார்த்தையை தன்னுடைய தொண்டர்களுக்கும் போதித்தார். தன் வீட்டின் மீது குண்டு வீசப்பட்ட போதும் வன்முறையை வன்முறையால் சந்திக்க வேண்டாம், அன்பால் வெல்வோம் என்றார். வெறுப்பால் வெறுப்பை அகற்ற முடியாது, அன்பால் மட்டுமே அது முடியும் என்று இயேசுவின் தலைகீழ் புரட்சியை அவர் அமெரிக்க வீதிகளில் வாழ்ந்தும் காட்டினார். இறுதியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு வசதியான வீட்டு பிள்ளையாக இருந்த அவர் இயேசுவின் மலைப்பொழிவினால் கவரப்பட்டு அனைத்தையும் துறந்தவர். வறுமையை ஒரு சாபமாக கருதாமல் அதை தனது லேடி பாவர்ட்டி, மனைவி என்று அழைத்தார். எதிரி என்று கதறப்பட்ட இஸ்லாமிய சுல்தான்களை சிலுவை போர் காலத்தில் ஆயுதமின்றி சந்தித்து அமைதி பேசினார். விலங்குகள் மற்றும் இயற்கை மீது அவர் காட்டிய அன்பு மலைப்பொழிவின் கனிவுடையோர் பண்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இவ்வாறாக இந்த 4 முக்கியமான மகான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மலைப்பொழிவை சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தின் பார்வையிலே அதிகாரம் படைத்தவர், பதவி படைத்தவர், செல்வம் படைத்தவர், இன்னும் அதிகமாக திறமைகள் கொண்டவர் மட்டுமே வெற்றியின் பாதையை நோக்கி பயணிக்க முடியும், அவர்கள் மட்டுமே சாதிக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு மனநிலையை மாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பலவீனமானவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை இன்னும் நெருங்கி வர முடியவில்லை என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாருமே
கடவுளுடைய இந்த தலைகீழ் புரட்சியை வாழ்வாக்க முடியும். எப்பொழுது நீங்கள் பிறர் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ, பகைவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ, இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ, மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களோ, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ, இன்னும் சிறப்பாக அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இந்த மலை பொழிவை நாம் எப்படி வாழ்வாக்க முடியும் என்பதற்கு இந்த 4 முக்கியமான தலைவர்கள் நமக்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள். வெறுப்பை நாம் அன்பால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும். போரை கூட நாம் அன்பால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும். சமுதாயத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான அநீதிகளையும் அன்பால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இயேசுனுடைய இந்த மலைப்பொழிவு தலைகீழ் புரட்சி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து இன்று இந்த கல்வாரி பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த பலி முடிந்து வீட்டிற்கு செல்கின்ற பொழுது சிறப்பாக ஆண்டவர் இயேசுனுடைய மலைப்பொழிவு கற்றுத்தந்த இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், இன்னும் சிறப்பாக பிறர் செய்த குற்றங்களை மன்னிப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன மலைப்பொழிவினுடைய அந்த 8 அம்சங்களிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குகின்ற பொழுது, நாமும் பிறருடைய வாழ்க்கையிலே தாக்கத்தையும், பிறருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும், பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியையும், பிறருடைய வாழ்க்கையிலே வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க முடியும். அன்னை தெரசாள் எப்படி சமுதாயத்திலே எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மனிதர்களை அன்பு செய்தாரோ, அதுதான் தலைகீழ் புரட்சியாக இருந்தது. அவர் என்ன செய்தார்? மிகவும் சமுதாயத்திலே கேவலமாக, அசிங்கமாக நினைத்ததை உன்னத நிலைக்கு மாற்றினார் என்று சொன்னால், அன்னை தெரசாள் இயேசுனுடைய அந்த தலைகீழ் புரட்சியை வாழ்வாக்கினார். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த தலைகீழ் புரட்சியை வாழ்வாக்குவோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய